The next scrotum viripi. The scrotum is a loose pouch-like sac of skin which is divided internally into right and left scrotal sacs by muscular partition. ஸ்கொரட்டம் விரைப்பை. இந்த விரைப்பை என்பது தோலாலான தளர்வான சிறு பை போன்ற அமைப்புடையது. இது உட்புறத்தில் வலது மற்றும் இடது பக்க விரைப்பையானது ஒரு தசையினால் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்கொரட்டல் சாக்ஸ் பை மஸ்குலர் பார்ட்டிஷன்ஸ் தசையினால் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. Two testes lie in the respective scrotal sacs. இரண்டு விந்தகங்களும் அந்தந்த விரைப்பையினுள் அமைந்துள்ளன. இந்த ரெண்டு டிவைடாக ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டெஸ்டிஸ் வந்து இருக்குது. அதில் இட் ஆல்சோ கண்டைன்ஸ் மெனி நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். த ஸ்கொரட்டம் ஆக்ட் ஆஸ் எ thermoregulator organ and provides an optimum temperature for the formation of sperms. இந்த விரைப்பையினுள் பல நரம்புகளையும் இரத்த நாளங்களையும் கொண்டுள்ளன. இட் கண்டைன்ஸ் மெனி நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். தி ஸ்கொரட்டம் ஆக்ட் ஆஸ் எ தெர்மோரெகுலேட்டர் ஆர்கன். வெப்ப சீராக்கியாக செயலாற்றும் உறுப்பாக இந்த ஸ்கொரட்டம் பயன்படுது. வெப்பத்தை ஓரளவுக்கு ஒரே அளவாக வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியதாக ஒரு உறுப்பாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் விந்துக்களை உருவாக்குவதற்கும் தேவையான உகந்த வெப்பநிலையை இது கொடுக்குது. இட் ப்ரொவைட்ஸ் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஸ்பெர்ம் உற்பத்திக்கு தேவையான உகந்த வெப்பநிலையை கொடுக்கக்கூடிய உறுப்பாகவும் இது விளங்குகிறது. த ஸ்பெர்ம்ஸ் டெவலப் அட் எ டெம்பரேச்சர் ஆஃப் 1 to 3 degree லோயர் தேன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர்ஸ். சாதாரண உடல் வெப்பநிலையை விட நம்ம உடலோட வெப்பநிலை வந்து 98.4 to 6 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த வெப்பநிலையில் இருந்து 1 டிகிரி குறைவான வெப்பநிலையில் இந்த ஸ்பெர்ம்ஸ் விந்தணுக்கள் வந்து வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதுக்காகத்தான் அது வந்து உடல்லேருந்து கீழ்ப்பாக்கமாக இருக்குது. த ஸ்பெர்ம்ஸ் டெவலப் டெம்பரேச்சர் ஆஃப் 1 to 3 லோயர் தேன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர்ஸ். சாதாரண உடல் வெப்பநிலையை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவான வெப்பநிலையில் விந்தணுக்களின் வளர்ச்சி நன்றாக இருக்குது. அல்லது அந்த வெப்பநிலையில் தான் விந்தனோட வளர்ச்சி ஏற்படுது. த நெக்ஸ்ட் ஒன் வாஸ் டெஃபரன்ஸ். இட் இஸ் எ ஸ்ட்ரைட் டியூப் விச் கேரிஸ் த ஸ்பெர்ம்ஸ் டு த செமினல் வெசிக்கல்ஸ். விந்து நாளம். வாஸ் டெஃபரன்ஸ் மீன்ஸ் விந்து நாளம். இது விந்தணுவினை விந்து பைக்கு. செமினல் டியூப்னா செமினல் வெசிக்கிள்ஸ்னா விந்து பை. அந்த எங்கள் டெஸ்டிஸில் இருந்து அந்த ஸ்கொரட்டத்தில் இருந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் அங்கே உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து செமினல் வெசிக்கிள்ஸ் வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த குழாய்க்கு பேர், அந்த குழாய் தானது வாஸ் டெஃபரன்ஸ். இட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் டியூப் விச் கேரிஸ் த ஸ்பெர்ம்ஸ் டு த செமினல் வெசிக்கிள்ஸ். அந்த ஸ்கொரட்டத்தில் டெஸ்டிஸால் உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த ஸ்பெர்ம்ஸை அங்கே இருந்து செமினல் வெசிக்கிள்ஸ் வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த குழாய்க்கு பேர் தான் வாஸ் டெஃபரன்ஸ். The sperms are stored in the seminal plasma of the seminal vesicles. The sperms, இந்த விந்தணுக்கள் இந்த விந்து பையில் காணப்படக்கூடிய விந்து பிளாஸ்மாவில் சேகரிக்கப்படுகின்றன. The sperms are stored சேகரிக்கப்படுது இந்த செமினல் பிளாஸ்மா ஆஃப் த செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல்ஸ்னால் செமினல் அங்கே தான் போய் ஸ்பெர்ம்ஸ் சேகரமாகுது. அங்கே செமினல் வெசிக்கல்ஸ், அந்த செமினல் வெசிக்கல்ஸில் இருக்கக்கூடிய செமினல் பிளாஸ்மாவில் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. விச் இஸ் ரிச் இன் ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். இங்கே இந்த செமினல் வெசிக்கல்ஸில் இங்கே சேகரமாகுது. இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதிக அளவில் ஃப்ரக்டோஸு, கால்சியம் மற்றும் நொதிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. என்சைம்ஸ் மீன்ஸ் நொதிகள். இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது? செமினல் வெசிக்கல்ஸில் அதிகமாக செமினல் பிளாஸ்மாவில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படுது. Fructose is a source of energy for the sperms. இந்த ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணுதுன்னா விந்தணுக்களுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியதாக காணப்படுது. அதுக்கு என்னது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது வந்து என்னது ஃப்ரக்டோஸ். The vas deferens along with seminal vesicles opens into the ejaculatory duct which expels the sperms